வயசானவாளை சமாளிக்கிறது கஷ்டம். நான் ஏன் இதை இவ்வளவு சொல்கிறேன்னா, எங்கள் அதுக்கு பக்கத்தாத்தில் நாங்கள்லாம் 7 வயசில் இருந்தபோது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்களுக்கு. அவர் பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர். அப்பா இருந்தார், அம்மா இருந்தா. நாங்கள்லாம் அதில் விளையாடுவோம். காது கேட்காது அப்பாவுக்கு. ராத்திரி 8:30 மணிக்கு வருவார் காலேஜிலேருந்து. வந்தவுடனே குளிச்சு விட்டு சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அப்பாவை நமஸ்காரம் பண்ணுவார். காதில் கேட்காது. மணி வந்திருக்கேன், அபிவாதையை சொல்கிறேன் அப்படிம்பர். அப்பாவுக்கு சுபுத்திரன். அப்பா வயசானவர், காது கேட்கலையே. மணி என்ன உன் ஆம்படைய சாயந்தரம் டிஃபனே கொடுக்கலை. வந்தவுடனே அந்த மாமி நன்னா செய்வா, சாம்பார் சட்னியும் போட்டு நன்னா பண்ணுவா. அவருக்கு நினைவு போச்சு. அவர் கூப்பிடுவார், துவனி கத்துவர் மாமியார். ஏ நாகம், நாகலட்சுமின்னு பேர். இன்றைக்கி அப்படி நாகம்லாம் கூப்பிட்டா கொட்டி விடுவாங்க. ஆமாம், இந்த மாமி இப்போ வந்து நிற்பா. என்னென்னா டிஃபன் ஊட்டிட்டேன்னு ஒரு தோசை கொண்டாம்பர். சூடாக வாத்து தோசை இது சாம்பார் விட்டு கொண்டு வருவா மாமி. நாங்கள்லாம் இதை பார்ப்போம். ராத்திரி 8:30 மணிக்கு அவர் ஊட்டுவர் அப்பாவுக்கு. 2 பிள்ளல் தான் சாப்பிட்டுப்பார். மணி நான் சாயந்தரம் போய் சாப்பிட்டுட்டேனே, இப்பயும் தோசை கொடுக்குறேன் அப்படிம்பர். எவ்வளோ பொறுமை வேணும் பாருங்க. இந்திரன் கிழவனா வந்து நிற்கிறான், அர்ஜுனன் தபஸ் பண்ணுறான். நீ யாருப்பா, உன் பேர் என்ன? அர்ஜுனன். அர்ஜுனன்னா தர்மபுத்திரன் தம்பி. ஓ, இந்த சூதான் நானே அவன் தம்பியா? இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? யோ போய் தோல அந்த பக்கம் சொல்லுவோம் முடியும். இந்த கோபம் வரப்படாது. ஆமாம், நான் எதுக்கு இங்கே ஒத்த காலில் நிற்கிறேன்? பரமேஸ்வரன் நோக்கி தபஸ் பண்ணுறேன். எதுக்கு? பாசுபதாஸ்திரம் வாங்க. எதுக்கு பாசுபதாஸ்திரம்? சண்டை வந்தா யாரோட சண்டை? இல்லைண்ணா, எங்களோட சண்டை யாராவது எந்த ராஜாவது போட்டால் ஜெயிக்கிறதுக்கு வேணும்னு. ஓ, சிவனை நோக்கி தபஸ் பண்ணுறியா? ஆமாம். திரும்பி திரும்பி கேட்டார். பொறுமையாக பதில் சொன்னான். இந்திரன் காட்சி அளித்தான். நான் தான் உங்கள் அப்பா வந்தேன், நீ பரமேஸ்வரன்ட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு இந்திரலோகத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்கே இவன் தபஸ் பண்ணுறது கைலாய மலை வர பரவித்து பக்தி. பார்வதி கேட்குறா, இப்படி உங்களை நோக்கி ஒரு பக்தன் தபஸ் பண்ணுறானே, கிருபை பண்ணப்படாதோ கேட்குறா. நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பெண் தெய்வத்தோட கிருபை வேணும். நம்ம வணங்குற தெய்வந்தான் பெண் தெய்வமாக இருக்குதுன்னு சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கபாலி கோயிலுக்கு போகிறேன்னா முதல்ல கற்பகாம்பாளை சேவிச்சுட்டு தான் சிவனையே சேவிக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேர் தப்புன்றேன். பிரதோஷத்தன்னைக்கு நந்திக்கிட்ட போய் நிற்கிறேள், அம்பாளையே சேவிக்காமல். நீ அம்பாளை சேவிக்காமல் நந்தி சிவனை கூப்பிட்டு கும்பிட்டு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. சிவன் கிருபை பண்ண மாட்டான், எழுதிக்கோ. முதல்ல பார்வதியை கும்பிட்டுட்டு தான் போகணும். பெருமாள் கோயிலுக்கு போனேன்னா தாயார் சன்னதிக்கு போயிட்டு தான் பெருமாளை சேவிக்கணும். தெரியுமா உனக்கு? ஆதிசங்கரர் சொல்கிறார், நீ சிவன் சிவன்கிற எங்கள் தாயார் பார்வதி பக்கத்தில் இல்லைன்னா சவம்னர். சிவக சக்தியாயுக்தோ எதி பவதி சக்தக பிரபவித்தும் நஜே தேவம் தேவோ நகலு குச்சலக ஸ்பந்தித்தும் அபியதஸ்துவாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிறபி சொல்கிறார். எல்லாரும் இப்படி தாயாரையே சொல்கிறானேன்னு எங்கள் ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில், எங்கள் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு 10 நாள் உற்சவம் தாயாருக்கு தனியாக நடக்கும். படிதாண்டா பத்தினி. பெருமாளும் தாயாரும் ஒரு நாள் தான் ஒன்றா இருப்பா, தெரிஞ்சுக்கோ. பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான், பங்குனி அன்னைக்கு தான் ஒன்றா இருப்பா. ஏன்னா அவர் 2 நாள் முன்னால் உறையூரில் போய் ஒரு தாயாரை கல்யாணம் பண்ணிட்டு வரார். இந்த தாயார் உள்ளே விடமாட்டேங்கிறா. அப்புறம் சமாதானமாக சேர்த்துண்டா. அதனால் நாங்கள்லாம் ஸ்ரீரங்கத்திலேயே வளர்ந்தவா. ஸ்கூலுக்கு போகிற போதோ காலேஜுக்கு போகிற போதோ தாயாரை சேவிப்போம், பெருமாளை சேவிக்காமலே போயிடுவோம். கவலையே பட மாட்டோம். எங்களுக்கு தாயாரை சேவித்து மஞ்சள் காப்பை வச்சுட்டு தான் போவோம். இன்றைக்குமே நான் திருச்சி போனேன், ஸ்ரீரங்கம் போனேன், தாயாரை தான் முதல்ல சேவிப்பேன். பெருமாள்கிட்ட ஒரே கூட்டம்னா
போய் தொலைகிறதுன்னு வந்துடுவேன். தாயார் தான் முக்கியம். எல்லாரும் இப்படி தாயாரையே சொல்கிறானேன்னு எங்கள் ரங்கநாதன் மோகனாவதாரம் எடுத்தான். நாச்சியார் கோலம்னு பேர். வைகுண்டேசிக்கு மொதனா. ஆமாம், புடவையை கட்டின்னு வந்துட்டான் அவன். கூறத்தாழ்வான் பரம்பரையில் வந்த பராசர பட்டர் ஓரமாக நிற்கிறார். இப்படி எல்லாமே எப்படி என்னோட தாயார் வேஷம்னு கேட்குறார். பிரமாதம். நீ புடவை கட்டின்னு இருக்கிற அழகை பார்த்தா, ரங்கநாதா ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா, எங்கள் தாயாருக்கே தினம் நீ தான் புடவை கட்டி விடுறியோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஓ, இந்த பின்னால் அப்படி முன்னால் வந்து பின்னால் போய் நல்லா இருக்குது. எல்லாம் பிரமாதம். நல்ல உடம்பு நெளியற, குரல் பொம்மநாட்டி மாதிரி தர. ஆனால்னர் என்ன ஆனாலுங்கிறேன்னர். நீ என்ன வேணாலும் வேஷம் போட்டுக்கோ ரங்கநாதா. கருணக்கண்ணே உங்ககிட்ட இல்லையேடா. ராவணனை பார்த்தாப்புல பார்க்குற, துரியோதனை பார்த்தாப்புல பார்க்குற. அவன் கருணைக்கு எங்கே போவான்? தியாக பிரம்மன் சொன்னார், ஒருத்தன் பெண் வேஷம் போட்டு ட்ராமாவில் நடிக்கலாம், ஆனால் அவனுக்கு கற்புன்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவன் ஆம்பளையோல்லையோ கூட்டத்தில் எந்த பொம்பளை அழகாக வந்திருக்கான்னு தான் பார்ப்பேன் நாம். அவன் காமினி வேஷதாரிக்கு சாத்வி நட்டத்துள்ளு ఏమైనా తేలుచునువో సీతా రమాని ఎడ్డ ప్రేమ రేగితూలకు. பார்வதி சொல்கிறா சிவனை பார்த்து, உங்களை நோக்கி இப்படி ஒரு பக்தன் தபஸ் பண்ணுறானே, அவனுக்கு கிருபை பண்ணுங்கன்னு நீ சொல்லணும்னு காத்துருக்கேன்னர். எப்படி பண்ண போகிறேன்னா பார்வதி, குழந்தை நல்லா சண்டை போடுவான், சண்டையை பார்க்கணுமேன்னா அதுக்கு வழி வந்துருத்துன்னர். துரியோதனை என்ன பண்ணால், மூகாசுரன்னு ஒருத்தனை அனுப்பிச்சான் அர்ஜுனனை கொல்றதுக்கு. அவன் பன்றி வடிவம் தாங்கி வந்தான். சிவன் வேடனாகவும் பார்வதியை வேட்டுவ பெண்ணாகவும் பார்வதி குமரக்கடவுளை குழந்தையாகவும் வச்சுண்டு சிவகணங்கள் வேடர்களாகவும் ஆகி வந்தால், இந்த பன்றி வந்தவுடனே அர்ஜுனன் பானம் போட்டான், சிவனும் பானம் போட்டார். சண்டை போடணும். இப்போ அர்ஜுனனோட சண்டை போடுறதுக்கு காரணம் வேணுமே. ஒரு காரணம் இல்லாமல் சண்டை போட முடியாது. நம்ம அது மாமி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது தீர்மானிச்சிட்டோம் சண்டை போடணும்னு. இதுக்கு காரணம் வேணுமே. அவள் காப்பியை கலந்து கொண்டு வந்து வைப்பா, காப்பி குடிங்கன்னு. என்னடி லொட்டுன்னு வைக்கிறேன்பா, தினம் இப்படி தான் வைக்கிறேன். இன்றைக்கி அவனுக்கு சண்டை போடணும்னு தியானம். ஒரு காரணம் வேணுமே. நீ எப்படி இந்த பன்றியை கொல்லலாம்னு ஆரம்பித்தார். பெருத்த யுத்தம் ரெண்டு பேருக்கும். யுத்தம் நடக்கிற போது அர்ஜுனன் என்ன பண்ணா, தன் காண்டீபத்தை எடுத்து ஓங்கி அடித்தான். வேடன்னு நினச்சி அடிச்சுவிட்டு இவன் தலையில் கையை வச்சுண்டா. வேதம் அடி உண்டன விரிந்த பல யோனிகள் அடி உண்டன. அதுதான் ஒரு கவி பாடினான். ஒருத்தன் உன்னை கல்லால் அடித்தான். ஒரு நாயன்மார் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? சாக்கிய நாயனார்னு. அவர் சாக்கிய மதத்துக்கு போயிட்டு சைவ மதத்துக்கு வந்தார். அந்த மதத்துக்கு யாரை பிரச்சனை பண்ணுவாளேன்னு தினமும் ஒரு கல் எடுத்து லிங்கத்து மேலே அடிப்பர், அப்புறம் தான் சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு அடிக்க மறந்தார், சிவன் காட்சி அளித்தார். ஆனால் தினம் கல்லால் அடித்தார். அதுதான் அவன் பாடுறான். கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க காலு செருப்பால் ஒரு வேடன் வந்தே உதைக்க வில்லால் ஒருவன் அடிக்க காண்டீபம் என்னும் வில்லால் ஒருவன் அடிக்க கூட்டத்திலே ஒருவன் பித்தா பேயா என்றழைக்க பிசி மதுரை மாறன் கைப்பிரம்பால் அடிக்க அந்த வேளை தன்னில் யாரை நினைந்தீரோ தந்தை தாயிருந்தால் உலகத்தில் உமக்கு இந்த தாழ்வெல்லாம்
வருமோ ஐயா. அம்மா அப்பா இருந்தா நமக்கு ஆதரவாக தானே இருப்பா. அதுதான் நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஆம்பளைகளுக்கெல்லாம் ஒரு 30 வருஷமாவது அம்மா இருக்கணும். அப்புறம் ஒரு லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணான், பூ போட்டான். அந்த புஷ்பம் வந்த வேடன் கழுத்தில் விழுந்தது. ஆடினன் கழித்தனன் ரிஷபவானத்தில் சோமாஸ்கந்தரா காட்சி அளித்தார். பாசுபதாஸ்திரம் கொடுத்தார். சைவ சித்தாந்தத்தில் ஒரு வியாக்கியானம் உண்டு காளகஸ்தி புராணத்தில். வேடனேன்னு அவன் சொன்னதுனால அடுத்த ஜென்மா இவன் தான் கண்ணப்ப நாயனாராக வரான்னு ஒரு வியாக்கியானம். அவன் சிவன்கிட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கினோன்னே இந்திரன் தேரோட்டி அனுப்பிச்சு தேரை கொடுத்து தேவலோகம் கூட்டின்னு போனான். உனக்கு ஒரு வேலை இருக்குது தங்கிக்கோன்னான். அங்கே தங்கிண்டான். நல்லா கேளுங்கோ, நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சின்னு கேள், பொம்மநாட்டி கற்போடு இருக்கிறது கஷ்டம், ஆம்பளை இருக்கிறது ரொம்ப கஷ்டம், தெரிஞ்சுக்கோங்க. அம்மா அவள் திருப்பிடுவா, இவன் தான் கையை பிடிச்சி இழுத்தான்னு. சட்டமும் அவள் பக்கம்தான் இருக்குது. புராண காலத்துலேருந்து பாரு என்ன கஷ்டம்னு. அர்ஜுனன் ஒரு அறையில் தங்கியிருக்கான். ஊர்வசி வந்துட்டா. இவனை மயக்க போனவன் மயங்கி இப்போ இவனை தேடின்னு போய் மேலே விழுந்தா, என்ன அடைன்னு. அவன் நமஸ்காரம் பண்ணான். எங்கள் அப்பா இந்திரன் உன்னை அடைஞ்சிருக்கான், என் முன்னோர்களில் ஒருவன் உன்னை மணந்திருக்கான், கெட்ட எண்ணத்தோடு வராதேன்னு விழுந்து கும்பிட்டான். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இதைத்தான் வைஷ்ணவத்தில் எடுக்கிறா பின்னால். ஒரு பெண்ணை பார்த்து மனம் கலங்காத அர்ஜுனன் போர்க்களத்திலே கண் கலங்கினான். அவ சபிச்சுட்டா ஊர்வசி, நீ ஆணுமற்று பெண்ணும் மற்றவனா போகணும்னு. நபும்சகனா. இந்திரன் வந்தான். இவன் அறைக்கு கதவை தட்டினான். இவன் நபும்சகனா நிற்கவுமே அறை தாண்டி வந்துட்டோமோன்னு போனான். இல்லைப்பா நான் தான், நான் தாயார் சாபம்னா. அப்புறம் ஊர்வசி சொன்னான், வேண்டிய போது இருந்துக்கலாம்னு சொன்னான். நிவாதக வஜக காலக்கேயாள்னு இருக்கா, அவளை வதம் பண்ணணும்னா. இந்த காலக்கேயாள்னால் எப்படி சண்டை போடுவான்னா, தலையிலேருந்து கவச்சம் கால் வரைக்கும் போட்டுப்பா, அடையாளம் தெரியாது. அவள் தபஸ்விகள், சாபம் கொடுப்பா. அவளோட சண்டை போட்டு ஜெயிச்சா. இந்த நேரத்தில் பீமனும் திரௌபதியும் ஒரு நதியில் குளிச்சிருந்தா. அப்போ சௌகந்திகா புஷ்பம்னு வந்தது. இந்த பூ வேணும்னு கேட்டால் உடனே பீமன் கிளம்பினான். அங்கே அனுமார் இவர் மர வழியில் உட்காண்டிருக்கார். சம்பிரதாயம் வாயு பகவானோட அம்சந்தான் அனுமார். அவர் தான் பீமனாக வரார், அவர் தான் மத்வாச்சாரியாராக வரார்னு கன்னட பிராமணாள் சம்பிரதாயத்தில். மகாராஷ்டிராவில் என்ன சம்பிரதாயம்னா, வாயு தான் அனுமாராக வந்து பீமனாக வந்து சமர்த்த ராமதாசராக வந்தார்னு. இந்த பீமனும் அனுமாரும் சந்திக்கிற இடத்துல பீமன் அனுமாரை ஸ்தோத்திரம் பண்ணுறான். இந்த வழிபாடு மகாராஷ்டிரா தேசத்தில் ரொம்ப நல்லா கொண்டாடுவா. அனுமார் படுத்துன்னு இருக்கார், வாழை நீட்டின்னு இருக்கார், கிழக்குரங்கா உட்காண்டிருக்கார். பீமன் வந்தான். கிழக்குரங்கே வழிவிடுன்னா, நீ தான் என்ன கிழவன் விட்டியே, என் வாழை அந்த பக்கம் வச்சுட்டு போனார். வாழை தூக்கினான், தூக்கி அடித்தது, முடியலை. கிட்டக்க வந்தான். உனக்கு என்ன என்ன அண்ணன் அனுமன் நினைவான்னு கேட்டான் இங்கேருந்து. அப்போது சிரிச்சார். உனக்கு அனுமாரை தெரியுமான்னு கேட்டார். ஆமாம். உனக்கு அனுமாரை தெரியலேங்கிற ஆச்சரியமாக இருக்குது. வானரத்தில் பிறந்துட்டு அவர் ராமதூதன். அப்படியா? உனக்கு ராமாயணம் யார் சொல்லி கொடுத்தா? எங்கள் குருநாதர் துரோணாச்சாரியார். ஓ, உனக்கு ராமாயணம் தெரியுமா? சொல்லுன்னர். அவருக்கு ஒரு தடவை ராமாயணம் கேட்கணும்னு ஆசை. தன்னை அனுமார்னு சொல்லிக்கலை. இந்த ராமாயணம் மட்டும் இருக்கே, ராமாவதாரத்திலேயே பரத்வாஜருக்கு அனுமார் சொன்னார், சீதைக்கு சொன்னார், பரதனுக்கு சொன்னார். கிருஷ்ணன் குழந்தையாக பிறந்து வளர்கிற போது படுத்தின உடனே யசோதை
நீ இப்படி படுத்துற, அயோத்தியில் ஒரு குழந்தை வளர்ந்தது, ராமன்னு பேர், அவன் கதை கேளுன்னு ராமாயணம் சொன்னான். நீ சமத்தாக இருக்கணும்னா ராமாயணம் கேளுன்னா. இந்த பாரதத்தில் பீமன் அனுமாருக்கு சொல்கிறான், தர்மபுத்திரருக்கு மார்க்கண்டேயர் சொல்கிறார், பரீட்சித்துக்கு சுகபிரம்ம மகரிஷி சொல்கிறார். ராமாயணம் சொல்லாதவா கிடையாது. ஒரே ஸ்லோகத்தில் சொல்லலாம். ஆதவு ராம தபோவனாதிகமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம். இப்போ நான் எங்கே வந்துட்டேன் பாருங்க. ராமர் காட்டுக்கு வந்தாச்சு, மானை பிடிச்சி கொடுன்னு சீதை கேட்டாச்சு. வைதேகி ஹரணம், சீதையை தூக்கின்னு போயாச்சு. ஜடாயு மரணம், ஜடாயு மோட்சம். சுக்ரீவ சம்பாஷணம், சுக்ரீவ சிக்கியம். வாலி நிகிரகரணம், வாலி மோட்சம் ஆயிடுது. சமுத்திரதரணம், கடல் தாண்டினர். லங்காபுரி தாகனம், லங்கையை தகனம் பண்ணார். ராவண கும்பகர்ண ஹனனம், ராவண கும்பகர்ண வதம் ஆயிடுது. ஏதத்வி இது ராமாயணம். ராமாயணம் முடிஞ்சு போச்சு. அதில் ராமாயணம் எப்படி வேணாலும் சொல்லலாம். அனுமார் இல்லைன்னா ராமாயணமே கிடையாது. ராமா இஸ் நோபுள், ஆஞ்சநேயா இஸ் ஏபுள். நோபுளும் ஏபுளும் சேர்ந்தது தான் ராமாயணம். புரிஞ்சுக்கோங்க. ராமநாமாவை பிரகடனம் பண்ணவர், ராமநாமா தான் முக்கியம்னு தான் அனுபவிச்சதை சொன்னவர் ஆஞ்சநேயர். அவன் ராமாயணம் சொன்ன உடனே நான் தான் அந்த அனுமார்னர், நீங்கள் லங்கைக்கு போகிறதுக்கு விஸ்வரூபம் எடுத்தேளே அதை எடுத்து காட்டுங்கோன்னர். பெரிய ரூபத்தை எடுத்தார். எங்கள் வில்லிபுத்தூரார் சொல்கிறார், பீமனால் அனுமார் திருவடியை தவிர பார்க்க முடியலையாம். எப்படி நான் படித்தவா நாங்கள் ஒன்றுமே படிக்கலேன்னு சொல்கிற மாதிரி பார்த்தானாம். இப்போ பார்த்த உடனே, நீ சௌகந்திகா புஷ்பம் எடுக்க போகிற, அது குபேரப்பட்டினத்தில் இருக்குது, ஸ்திரீகள்லாம் இருப்பா, ஜாகிரதையாக இரு, போயிட்டு வான்னார். இவன் அங்கே போனான். குபேரன் பட்டினத்தில் இருக்குது. அங்கே மணிமான்னு ஒருத்தன் இருக்கான், சேனாதிபதி. அவனை கொன்னுட்டான். குபேரன் படையோடு நிற்கிறான், பீமன் ஒரு ஆள் நிற்கிறான். இவன் எங்கே போனான்னு தெரிஞ்சுண்டு செய்தி கேட்ட தர்மபுத்திரர் பீமன் பையன் கடோகஜனை கூப்பிட்டார். அவள்லாம் பரப்பா ராட்சசாள். அவன் தோளில் உட்காந்து இங்கே குபேரப்பட்டினம் வந்தார். குபேரனை ஸ்தோத்திரம் பண்ணார். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம அசலூருக்கு போயாச்சுனாலே நமக்கு எவ்வளவு பவர் இருந்தாலும் ரெண்டாம் பட்சம்தான். அவளை எதுக்கப்படாது. நம்ம இன்னொருத்தர் இடத்துக்கு போயாச்சுன்னா அது கஷ்டத்தில் கொண்டு விடும். குபேரன் படையோடு இருக்கான், பீமன் தனியாக இருக்கான். தர்மபுத்திர ஸ்தோத்திரம் பண்ணார் பீமனை, இது குபேரனை. அனகனே அழகனே தனதனே சங்கரன் தன் சகாயனே, சங்கரனுக்கு பிரியமானவனே, என் தம்பி ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான், மன்னிச்சுக்கணும்னர். உடனே குபேரன், நான் தர்மபுத்திரன் தம்பி வந்திருக்கேன்னு சொன்னால் நிறைய பூ கொடுத்துருப்பேன், பிரச்சனையே வந்திருக்காதுன்னு. நான் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம இடத்துல விதுர நீதியில் பின்னால் வருது, விராட பருவத்தில் நம்ம இடத்துல தான் நம்ம ராஜா, நமக்கு பலம் இருக்கும். அசலூருக்கு போயிட்டோம்னா அசலூரில் யானைக்கே பலம் கிடையாது, முயல் மாதிரி தான். புரியுறதோ? இப்போ நம்ம ஊரில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, மெட்ராஸுக்கெல்லாம் புழைக்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் ஒரு ஊர் இருக்குமே, திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, ஏதோ ஒரு ஊர், பாலக்காடு, கேரளான்னு ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே வந்தாலுமே நமக்கு அந்த ஊரில் நமக்கு ஒரு டச்சு வச்சுட்டு இருந்தோம்னா பவர் இருக்கும். புரிஞ்சதோ? இப்போ எனக்கு எல்லா ஊர்லேயும் கொண்டாடுறா, இருந்தாலும் நான் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தானே போகிறேன். இப்போ இந்த மெட்ராஸ்லேயே எனக்கு ஒன்றும் தெரியாது, யாரையாவது கூப்பிடணும், நான் ஆட்டோ டிரைவரையே கூப்பிடணும், இங்கே போகணும் அங்கே போகணும்னு. நான் திருச்சி போயிட்டேன்னா நான் கிங்கு. எங்கள் மணச்சநல்லூர் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, சொக்கிராமம். ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்தோம். ஸ்ரீரங்கத்தில் எனக்கு உபன்யாசம் வைப்பா. ஒரு 10 வருஷம் முன்னால் என் கிளாஸ்மேட்டு வச்சான். என் பொண்ணு வந்தா, அப்போ காலேஜ் படிச்சுருந்தா. சிரிச்சா என் பொண்ணும். நான் காரை விட்டு இறங்குற போது
என்னடி சிரிக்கிற பொண்ணேன்னு என் பொண்ணை. அதே இந்த கார்லேருந்து இறங்குற போதே அது உனக்கு உங்கூர்னு அந்த காலை தூக்கி போடுறதுலே தெரியறதுன்னால. ஆமாண்டி, அது அந்த லாபகம் வரத்தானே வரும். ஸ்ரீரங்கத்திலே பிறந்து வளர்ந்தோம். அப்புறம் அங்கே போகிற போது அப்படித்தானே. இங்கேருந்து இப்போ போகிறேன், திருச்சி போகிறேன், மணச்சென்னை போகிறேன்னா ராக்ஃபோர்ட்டில் போய் இறங்குற போது ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் வந்து ராக்ஃபோர்ட்டுக்கே போக வேண்டாம், திருச்சியிலேருந்து வந்தே பாரத்தில் வரேன். எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டுற போது கோபுரம் தெரியறது, என் பள்ளிக்கூடம் தெரியறது. எந்திரிந்து நின்று கும்பிட்டுட்டு தான் வந்து உட்காருவேன். எல்லாருக்கும் சுதேசத்தில் அவளுக்கு மதிப்பு தான். என்றைக்குமே அசல் தேசத்துக்கு போனால் நம்ம எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளோட பவர்லாம் காட்டப்படாது, காட்டினா எடுப்பிடாது, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுவேயும் சொல்கிறேன் ஒரு கதை. நான் மணச்சநல்லூரில் ஒரு தடவை சீதா கல்யாணம் பண்ணிட்டு தூத்துக்குடி போகிறேன் உபன்யாசத்துக்கு. மத்தியானம் 2 மணிக்கு கிளம்பிட்டேன். இங்கே 9 மணிக்கு தான் எங்கள் ஊரில் அந்த டோல்கேட்லேருந்து ஜங்ஷன் போய் தூத்துக்குடி பஸ்ஸு பிடிக்கணும். சேலத்துலேருந்து பஸ்ஸு வரான், டோல்கேட்டில் ஏறுறேன். அவன் கண்டக்டர் சொல்கிறான், 2.5 ரூபா இருந்தால் ஏறு, இல்லைன்னா இறக்கி விட்ருவேங்கிறான். என்னோடய சில்லறையெல்லாம் வச்சுருப்பேன், அது பொட்டிக்குள்ளே இருக்குது. சாபக்கடை 10 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்தேன். சாமி, நான் அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விட்ருவேன். இப்படி இறக்கி விட்டால் நான் எப்படிடா தூத்துக்குடி போகிறது? 10 ரூபாயை கொடுத்து நீ பாக்கி 7.5 ரூபா தர வேண்டாம், நீயே டீ குடின்னு. இப்போ அவன் என்னை மறுக்க முடியாது. டிக்கெட்டு கொடுத்தான். ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு வந்தது. நான் பொட்டி எடுத்துன்னு இறங்கினேன். அவன் கேட்டில் நிற்கிறான் கண்டக்டர், 7.5 ரூபாயை வச்சுண்டு. இனிமேல் இப்படி வராதே சாமின்னா, இல்லை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி நேர அவளோட அதிகாரி உட்காண்டிருப்பேனே, அது கவர்மெண்ட் பஸ்ஸு, நேராக அவர்கிட்ட போனேன். வாங்கோன்னா, இந்த மாதிரி நான் ராமாயணம் சொல்கிறவன், தெரிஞ்சுக்கோ என்னை பற்றி. அப்போ தான் இந்த விஜய் டிவியில் புகழ் வந்த நேரம். தெரியும் சாமி, விஜய் டிவியில் பார்க்குறேன்னா. இன்றைக்கி நான் தூத்துக்குடி போகிறேன், அங்கே அந்த ஒரு எம்எல்ஏ தான் தலைமை. கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட பண்ணணுமா எம்எல்ஏட்ட பண்ணணுமான்னு கேட்டேன். என்னன்னா, இந்த கண்டக்டர் 2.5 ரூபா இல்லைன்னா இறக்கி விடுவேன்னா, இறக்கி விடணும்னு உங்கள் ரூலில் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை சாமி. கூப்பிட்டுட்டான் அந்த கண்டக்டர். இப்படி சொன்னையா நீ? ஆமாம். சொல்லலாமா? அவன் பக்கத்தில் கண்ணில் ஜலம் விடாத குறை, என்ன சாமி இங்கே வந்து சொன்னேன்னு. அம்மா, நீ பஸ்ஸு உன்னோட இடம்டா, கீழே இறங்கியாச்சுன்னா ஏன் இடம். அப்புறம் 7.5 ரூபாயை வாங்கிக்கலை, நீயே வச்சுக்கோ, அவரை சஸ்பெண்ட்லாம் பண்ணாதே, சொல்லி கொடுன்னு சொல்லிவிட்டு தூத்துக்குடி பஸ்ஸில் ஏறினேன். எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பிளேஸில் நம்ம ராஜா. அப்போது பஞ்சபாண்டவா எல்லாரும் ஒன்று கூடி வனத்தில் இருக்கா. இப்போ பஞ்சபாண்டவா எப்படி சாப்பிட்டா? சூரிய பகவான் அக்ஷய பாத்திரம் கொடுத்தான். அந்த அக்ஷய பாத்திரம் கொடுக்கும்போதே நிபந்தனை பண்ணான், திரௌபதி சாப்பிட்டுட்டு கவுத்து வச்சுட்டான்னா மறுநாள் தான். இப்போ நமக்கு என்ன தோணும், ராத்திரிக்கு என்ன பண்ணான்னு? நமக்கு நம்ம கவலை தான். கையெலும்பும் போதே ராத்திரிக்கு என்ன? நம்ம எல்லாருக்குமே கையெலும்பினாலே பசிக்கும். கஷ்டம். திவசத்தன்னைக்கு ராத்திரி சாப்பிடவே கூடாது. ஆத்துக்காரியை கேட்குறான், சாம்பார் வடை ரச வடையெல்லாம் வச்சுருக்கியான்னு. அடுத்த திவசம் வரைக்கும் பசிக்காது, அப்படி சாப்பிடக்கூடாது. வனவாசம் உபவாசம்னாலே ஒரு வேளை தான் சாப்பிடணும். திரௌபதி பஞ்சபாண்டவா மத்தியானம் தான் சாப்பிடுவா, ராத்திரி ஒன்றும் கிடையாது. ரொம்ப பைச்சா பழம் சாப்பிடுவா, அதுதான் சாஸ்திரத்திலே வச்சுருக்கான்.
நீங்கள் எல்லாமும் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை தான் சாப்பிடணும் டாக்டரே சொல்கிறான். ஒரு வேளை சாப்பிட்டா தான் அவன் யோகி. ஒருபோது யோகியே. 2 வேளை சாப்பிட்டா போகி. இருபோது போகியே. 3 வேளை சாப்பிட்டானா வியாதிக்காரன். திரிபோது ரோகியே. 4 வேளை சாப்பிட்டா கேட்காதேன்னு விட்டோம். நீங்கள் நாங்கள் ஆச்சாரத்தில் சொல்கிறது தான் சார் டாக்டர் சயின்டிஃபிக்காக சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நீ சுகர் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு, டம்ப் பண்ணாதேங்கிறான். போட்டு அமுக்கிடக்கூடாது சாப்பாட்டை. அவன் என்ன சொல்கிறான், பசிக்கிறதா சாப்பிடு, சாதத்தை குறைச்சி சாப்பிடு, காயெல்லாம் சாப்பிடு. அந்த காலத்தில் அதான் பழக்கம் பண்ணியிருந்தா. நம்ம நடுவாந்திரத்தில் தான் இந்த 100 வருஷமாக தான் இந்த சாப்பாடை சாப்பிட்றதுன்னு ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாலாம் காய்கறி தான் ஆச்சாரங்களில் இருந்தபோது. காய்கறி தான், அதுவும் வேக வச்சு தான் சாப்பிடுவா. அப்படி தான் பண்ணியிருந்தா. மத்தியானம் ஒரு வேளை தான் சாப்பிடுவா. கார்த்தால பசிக்குமேனு ரொம்ப ரேரு வேதம் படித்தோங்கிறதுனால பழையதை சாப்பிடுவா. இந்த ஜலத்தை கொட்டிவிட்டு சாப்பிடுவா, சுகர் ஏறாமல் இருக்கணும்னு. அப்போ ஏன் அவளுக்கெல்லாம் இந்த சுகர் இருந்தது? அது ஏன் நார்மலாக இருந்ததுன்னா, அவள் நடந்து போனால், பாடசாலைக்கு நடந்தா, கோயிலுக்கு நடந்தா, வீட்டுக்கு நடந்தா, வயலில் நடந்தா. இதெல்லாம் நாங்கள்லாமே ஸ்ரீரங்கத்தில் படிக்கிற போது ஹைஸ்கூல் தினம் 3-6 கிலோமீட்டர் நடந்தோம். காலேஜ் போனோம், நேட்டில் காலேஜ் ஜங்ஷனில் இறங்கி 2-4 கிலோமீட்டர் நடந்தோம். ஆமாம். அப்புறம் பிளாட்ஃபார்மில் நடக்கணும். வாக்கிங் குறைவு கிடையாது. ஸ்ரீரங்கத்துலேருந்து திருவானைக்காவல் சேவிக்க நடந்தே வருவோம், பஸ்ஸில் வரமாட்டோம். திருச்சியிலேருந்தே நடந்து வருவா. ஸ்ரீரங்கத்துலேருந்து நாங்கள் சமயபுரமே நடந்து போயிருக்கோம். ஆமாம், அது 10 கிலோமீட்டருக்கு மேலே வரும். நடந்து போயிருக்கோம். போகிற போது நடப்போம், வரும்போது தான் பஸ்ஸில் வருவோம். அப்போல்லாம் நடை இருந்தது. இப்போ நாமளே குறைச்சுன்னுட்டோம். இப்போ கடைசியில் என்னாச்சு, நடக்கிறதுக்குன்னு டயத்தை ஒதுக்க வேண்டியிருக்கு. வாக்கிங்னு போகிறோம் பார். வாக்கிங் போனேன், நானும் ரோட்டில் போனேன். இப்போ தான் மாடியிலேயே நடக்கிறேன். ரோட்டில் போக பயமாக இருக்குது, ஒரே நாயாக இருக்குது. ஆமாம், நான் வாக்கிங் போகிற போதும் ஏத்தாப்பில் ஒரு மாமா வந்தார். என்ன உபன்யாசகர் சௌக்கியமா? என்ன மாமா அப்படின்னு. என்ன நடக்கிறேன் போல இருக்கே? ஆமாம், நல்லபடியாக நடக்கிறதோ இல்லையோ அப்படின்னு. எல்லாருக்கும் இப்போது என்ன பண்ணுறது, எல்லா வசதியும் கொடுத்துட்டான் பகவான், கஷ்டத்தையும் கொடுத்துட்டான். கையை பிடிச்சுட்றான், இதை சாப்பிடு அதை சாப்பிடாதே. சமயக்காரன் பஞ்சு மாதிரி இட்லி 10 சாப்பிட்றான், நம்மளை 2 தான் சாப்பிடுங்கிறான். அதில் விலை அரிசி வேண்டாங்கிறான். அதில் என்னெல்லாமோ சொல்கிறான். இப்போது குதிரைவாலி கழுதவாலின்னு எல்லாமோ பார்த்தில. நமக்கு யோகம் இருக்குது, அவனுக்கு போகம் இருக்குது. அது வாசலில் கார் நிற்கிறது, என்னெல்லாமோ கார் சொல்கிறான். டாக்டர் கார்த்தால் 5 கிலோமீட்ரு, சாயந்தரம் 5 கிலோமீட்ரு நட. இப்போ போய் பாரு, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இவன் அரை டிராயரை போட்டுக்கிறான், அவன் இந்த பீரோ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். 2 பேரும் வாக்கிங் ஜாக்கிங் ஓடுறான். அவன் சமயக்காரன், நான் காய்கறி வாங்கணும், கார் எடுத்துன்னு போகிறேங்கிறான். அவன் கொடுத்து வச்சுருக்கான். போகம் யோகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், 2ம் சேர்றது. இப்போ எதுக்கு சொல்கிறேன், பாண்டவாள் அரண்மனையில் இருந்தவா பாருங்க, தப்பு பண்ணா, சூதாட்டமானா, நீ காட்டில் கஷ்டப்படுற. நம்ம அதுலேருந்து தர்மம் தெரிஞ்சுக்கணும். நம்மளும் தப்பு பண்ணிடுறோமே, கண்டதை இளமையில் சாப்பிட்டுடுறோம். அது போய் அக்யூமுலேட் ஆகி டாக்டர் கையை பிடிச்சி சுகர் ஏறி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. எல்லாருமே கேட்குறா, உங்களுக்கு எப்படி பைபாஸ் சர்ஜரி வந்தது? ஹோட்டலில் சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடல, ஆற்றுல தான் சாப்பிட்டோம். அடப்பு இருக்குங்கிறான், 3 அடப்பு. ஒன்றும் பண்ண முடியாது சார், ஆப்ரேட் பண்ணணுங்கிறான். பண்ணு. என்ன ஒரு பகவானோட கிருபை, இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் வசதி வச்சுருக்கான். 3 கொடுத்துருக்கான்.
தெரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் இல்லைங்க அதுங்கோ. கஷ்டம் முதல்ல, ருணம், அப்புறம் பணம் கொடுத்துருக்கேன், அப்புறம் குணம், 3 இருக்குது. ஆமாம், அதனால தான் இன்சூர் பண்ணிக்கிறோம். இப்போ கடைசியில் என்னாச்சு, முந்தியெல்லாம் இன்சூரன்ஸுங்கிறதே கிடையாது. இப்போ வியாதி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு இன்சூர் பண்ணிக்கிறான். தேவையாக இருக்கே. நீங்கள் இந்த உலகத்தில் அந்த காலம்னு சொல்லக்கூடாது, எல்லாமே தேவையாக இருக்கே. அந்த காலத்தில் சுகர் இல்லாமல் இல்லை, தாத்தாக்கு இருக்கிறது தானே நமக்கு வந்திருக்கு. நான் பரம்பரைங்கிறேன்னு. அவன் டாக்டர்கிட்ட போய் ஒருத்தன் செக்கப் பண்ணான், உங்கள் அம்மாவுக்கு உண்டா சுகர்? இல்லை. அப்பாவுக்கு? அப்பாவோட அப்பாவுக்கு? அப்பாவோட அம்மாவுக்கு? இல்லை. ஓ, அம்மாவோட அப்பாவுக்கு? இல்லை. அம்மாவோட அம்மாவுக்கு? அம்மாவோட தாத்தாக்கு உண்டுன்னா அதுதான்டா. இங்கே பாருங்கோ, நான் அம்மாவோட தாத்தாவை பார்த்தே இருக்க மாட்டான். மந்திரம் சொல்கிறப்போ தான் தெரியும், மாதுகு பிதா மகன். பாரு, அவருக்கு மந்திரம் சொல்ல போக சுகர் வந்துடுச்சு. பார்த்தியா? அதனால தான் எப்போவுமே நம்ம ஒன்று வச்சுக்கோங்க. அவர் தான் தியாக புரந்தரதாசர் சொல்கிறார், ராமநாம பாயசக்கே கிருஷ்ணன் நாம சக்கர விட்டலன் நாம துப்பா. துப்பான நெய். ராமநாமம் பாயசம், கிருஷ்ணன் நாம சக்கரை, விட்டலன் நாம துப்பா. நல்லா சாப்பிட்லான்னு, நல்லா நெய் குடிக்கலாம். விட்டலான்னா நெய் குடித்தா மாதிரி. ராமான்னா பாயசம். பார்த்துக்கோ, நமக்கு வச்சுருக்கிற அன்றைக்கே. அதனால் நீங்கள்லாம் கவலையே படப்படாது. இப்போ எதுக்கு இவ்வளோன்னு சொல்கிறேன், துர்வாசர் நல்லா சாப்பிடுவார். அவர் ரிஷி. அவர் எங்கே போனாலும் இந்த சாப்பிட போன இடத்துல தான் பிரச்சனை வரும். நம்ம ஆத்துலேயே ரொம்ப பேர் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு, என்ன பண்ணி போட்டாலும் திட்டுவான். ஆமாம், சில பேர் சாப்பிட்றப்போ பாருங்க, இட்லிக்கு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, மிளகாப்பொடி எல்லாம் ஜலதரங்கம் மாதிரி எல்லாம் பண்ணி தரணும் ஆத்துக்காரி. இதில் வேடிக்கை பண்ணி அவையெல்லாம் வச்சுருக்கிற போது இப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தேம்மா தெரியுமோ. இந்த மாதிரி கிறுக்கெல்லாம் இருக்கான். நீங்கள் துர்வாசரெல்லாம் போயிட்டாருன்னு நினைக்காதே, நம்ம ஆற்றுல இருக்கான், ரொம்ப துர்வாசர் இருக்கான். கஷ்டம். அவர் துரியோதன அரண்மனைக்கு வந்தார் 1000 சிஷ்யனோட. அவன் நல்லா உபச்சாரம் பண்ணான். 3 வேளை ஒரு வாரம் தங்கி இருந்தார். நல்லா சாப்பிட்டார், சேவிச்சான். நான் கிளம்புறேன் துரியோதனான்னர். அவர் உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னர். ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டான். சந்தர்ப்பத்தை போ நழுவு விடப்படாது தெரியுமா உங்களுக்கு. அவையில் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வரப்போகிற யுத்தத்தில் ஜெயிக்கணும்னு கேட்டிருந்தா அவர் தந்தேன் இருப்பார். சந்தர்ப்பத்தை விடப்படாது. கிரிக்கெட்டு பார்க்குற முடியும், ஸ்லிப்பில் இப்படி கேட்சை கொடுத்தான்னா அமைக்கி பண்ணும், விட்டான்னா 100 போட்டுருவான். ஆமாம், தெரிஞ்சுக்கோ. அப்படி தான் இப்போ ஜடேஜா போட்டான். ஜோர் விட்டு வந்தவுடனே கேட்சை விட்டுட்டான். சந்தோஷண்டா சமத்து அப்படின்னு. கேட்சை போச்சு. கேட்சஸ் வின் த மேட்சஸ். தெரிஞ்சுக்கோ, அதுதான் லைஃபும். யூ ஷுட் கேட்ச் அப்ராப்ரியேட் பாயிண்ட். அவனுக்கு சந்தர்ப்பத்தை விட்டுட்டான். நீங்கள் எப்படி என்னோட அரண்மனையில் விருந்து சாப்பிட்டீங்களோ இது மாதிரி பாண்டவாள்கிட்ட போய் ஒரு வேளையாவது சாப்பிடணும்னா. அவனுக்கு என்ன அபிப்பிராயம், 1000 பேருக்கும் அவள் சாதம் போட முடியாது, இவர் சபிச்சுருவர், அவள்லாம் செத்து போயிடுவா, சண்டையே போடாமல் ஜெயிச்சுள்ளான்னு. எவ்வளவு கெட்ட எண்ணம் பாருங்க. இது கேட்டுட்டு இவரும் வந்துட்டார். மற்ற ரிஷிக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ரிஷி ஒருத்தனுக்கு சாபம் கொடுத்தாருன்னா அந்த ரிஷிக்கு தபஸ் குறையும். இவர் ஒருத்தனுக்கு சாபம் கொடுத்தாருன்னா தபஸ் வளருமாம். என்ன அக்கிரமம் பாருங்க. ஒருத்தனை ஒழிகன்னு சொன்னார்னா இவர் 2 பங்கு சௌக்கியமாக இருப்பார். சாபத்தாலும் வில்லி பதம் பாருங்க. சாபத்தாலும் சாபமொழி தன்னால் வளரும், தபத்தாலும் கோபத்தாலும் பேர் படைத்த கொடிய முனி துர்வாசன், தீபத்தால் மெய் வகுத்தனையான் திகழ் பன் முனிவர் புடை சூழ
ஆபத்தால் வந்து அடைந்தவன் போல் அடைந்தான் அந்த அடவியின் வாயில். துர்வாசர் வந்தார்னு எழுதலை எங்கள் வில்லிபுத்தூரார், ஆபத்து வந்ததுன்னா. புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்மாத்து மாமியெல்லாம் புராணப்படி தான் பேசுவா. திரும்ப உங்களுக்கு நம்மாத்து மாமி பக்கத்தாத்து மாமியோடு பேசின்னு இருப்பா. சரி நான் போயிட்டு வரேன்பா. நம்மாத்து மாமி என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டேள் அப்படின்பா. ஆச்சு துர்வாசர் வர நேரம் அப்படின்பா. ஆத்துக்கார் வர நேரம் பார்த்தீங்களா, என்ன அழகாக சொல்கிற பார்த்தீங்களா. பொம்மநாட்டி எப்போவுமே நன்னா பேசுவா தெரியுமா உங்களுக்கு. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். நாமாவளி பாடுவோம். பத்ரி சார் நிறைய கொடுங்கோ குரு தட்சணை. இப்போ செப்டம்பர் 4 நவம்பர் 23 2 பேருக்கு தரேன். மொத்தம் இப்போ 5 பேருக்கு திருமங்கல்யம் கூறப்புடவை வேஷ்டி தரேன். ஆமாம், நிறைய உங்களால் முடிஞ்சதை போடுங்கோ. இல்லை ஆற்றுல ஏதாவது 1 கிராம் 2 கிராம்லாம் தங்கம் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்கோ. நான் எப்போவுமே உஞ்சவர்த்தி தான். ஐ எம் ஆல்வேஸ் பெக்கர். என்ன பண்ணுறது, எனக்கு தான் எல்லோரும் கேட்குறா. கொடுங்கோ எல்லோரும். நாம் அவளி பாடுவோம். சுந்தர முரளி நந்த துலாரே சுந்தர சுந்தர முரளி நந்த துலாரே மாதவதர கோவிந்த முராரே முகுந்த மாதவ கே கணஸ்யாம் முகுந்த மாதவ கே கணஸ்யாம் தேவகி நந்தன ராதே ஷ்யாம் ராதே ஷ்யாம் பஜோ ராதே ஷ்யாம் முரளி மனோகர மேக ஷ்யாம் ராதே ஷ்யாம் பஜோ ராதே ஷ்யாம் முரளி மனோகர மேக ஷ்யாம் சுந்தர முரளி நந்த துலாரே மாதவதர கோவிந்த முராரே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். எங்கள் பெரியப்பாவோட 5 வயசுலேருந்து பஜனைக்கு தான் போனேன். ஆமாம், அப்போல்லாம் பஜனையில் ஒரு நாமாவளி பாடுறது ரொம்ப கஷ்டம். ரெக்கமெண்டேஷன் வேணும் தெரியுமா. எங்கள் பெரியப்பா சிபாரிசு பண்ணுவார். அப்புறம் அம்மாட்ட பாட்டு கற்றுனுட்டு கீர்த்தனையெல்லாம் சங்கீதம் வர்ணமெல்லாம். எங்கள் பெரியப்பாட்ட சொன்னேன், இனிமேல் நான் கீர்த்தனை பாடுறேன் பெரியப்பான்னு. எங்கள் பெரியப்பா எங்கள் அம்மாவை கேட்டார், சங்கீதம் கற்றுக் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன், அவனை பாட சொல்லுங்க. பாடுவான். சிபாரிசு பண்ணலாம். என்ன ஹார்மோனியம் கொல்லங்கோடு ராமநாதையர்னு இருந்தார். இப்படி வச்சாருன்னா போகும், சவுண்டு கேட்கும். ஸ்மரண மாத்திரேன நாம பக்திக்கு பிரஜாயதே. எங்கள் பெரியப்பா தோடியை எடுத்துட்டு இப்படி என்னை பார்த்தார். இப்படி வா முன்னால் பாடு. ஸ்மரண மாத்திரேன நாம பக்திக்கு பிரஜாயதே. ஹார்மோனியம் வித்வான் நன்னா பாடுறானே, குழந்தை ஆறு அப்படின்னு. இப்படி வா உட்கார். அப்பெல்லாம் சனியேறன பஜனை தான். நான் சும்மா இல்லாமல் எங்கள் அப்பா உட்காண்ட்ருக்கிறத மறந்து போய் ஞாயிற்றுக்கிழமை பஜனைக்கு போயிட்டு வந்துட்டேன் பெரியப்பாவோட.
எங்கள் அக்காட்ட சொல்லின்னு இருக்கேன், தினம் சனி ஞாயிறாக இருந்தால் தேவலாம் அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், பூவாத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டார். அடித்தார், பஜனை மடத்தில் போட்டுருவான்னு. என்னவோ இந்த படிப்பே எனக்கு பிடிக்காது. ஜென்மாந்திர பாபம் என்னவோ படித்தேன். ஆமாம், அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்தால் பகவானை வேண்டிக்கிறதே எல்கேஜியில் சேர்த்துறாதேன்னு. ஆமாம், எங்கள் அப்பாவை கெஞ்சினேன், வேத பாடசாலையில் போடுப்பா. போட மாட்டேன்ட்டார். அழகாக என்னை வேத பாடசாலை போட்டிருந்தா இப்போ காத்தால் 4 மணிக்கு கணபதி ஹோமத்துக்கே 5000 ரூபா. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரே மந்திரம்தான். 7 வருஷம் படித்தாச்சுன்னா போகிறோம், அப்புறம் எல்லாம் படிக்க வேண்டாம். ஒரே மந்திரம்தான். தெரியுமா உங்களுக்கு? இப்போன்னா எங்களுக்கு ராமாயணம் பாரதம்னா புதுசாக வியாக்கியானம் பண்ணணும். அதுன்னா ஒரே மந்திரம்தான். அமாவாசை தர்ப்பணமா, அப்பவித்திர பவித்ரோவா, பூனலை இடம் போட்டுக்கோ. கல்யாணம்னா அந்த மந்திரம்தான். தேவசம்னா ஒரே மந்திரம்தான். இன்னும் எங்கள் அப்பா வைக்கலை. அழகாக பாடசாலையில் போட்டிருந்துருக்கலாம், கொடுத்து வைக்கலை எனக்கு. கோவிலில் மடப்பள்ளியில் புளியோதரை பண்ணலாம், இந்த ஸ்கூலில் சேர்ந்துடக்கூடாது. ஆமாம், இப்போ கோவில் கைங்கரிக்கு தான் ஆளே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், இப்போ பட்டரே புளியோதரை பண்ணிட்டு போக வேண்டியிருக்கு. ஆமாம், இப்போ அவளுக்கு தான் டிமாண்டு. நீங்கள் என்ன சுலபம்னு நினச்சிருக்கேள். ஆமாம், துர்வாசர் வந்துட்டார் 1000 பேரோட. இன்றைக்கி போகிற சாப்பாட்டு விஷயந்தான். அப்போ தான் திரௌபதி சாப்பிட்டு அட்சய பாத்திரத்தை கவுத்து வச்சுருக்கா. ஒரு 10 நிமிஷம் முன்னால் வரப்படாதோ? உள்ள நுழையிறார். அங்கே ஏ தர்மபுத்திரா நடுங்கிட்டா. ஏன்னா இவள் எல்லோரும் ஏன் பயப்படுறான்னா, இவர்கிட்ட கைங்கரியம் பண்ணி தான் இவாளே பிறந்தா. குந்தி தேவிக்கு அம்மா குந்தி தேவி கைங்கரியம் பண்ண ரிஷி. அவரே வராருண்ணா. உள்ள நுழையிற. இப்போ நாங்கள்லாம் போகிறோமோ இல்லையோ, நான் 50 வருஷமாக உபன்யாசம் பண்ணுறேன். என்னோடய 20 வயசுலேருந்து நான் யாராத்துலாம் தங்கினேனோ அவளுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகி அவளுக்கே பேரன்லாம் பிறந்தாச்சு. தெரியுமா உங்களுக்கு? நான் உள்ளே நுழையிறேன் பாரு. ஏய் என்னடா உங்கள் தாத்தா எங்கே அப்படின்னு அப்படி நுழையிறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தாவையே இடுப்பில் வச்சு கொஞ்சினேன்டா அப்படின்னு வரவேற்கிறாளோ இல்லையோ, அது மாதிரி துர்வாசரை வரவேற்றார்.